டிஎஃப்ஓ சீனிவாசனிடம் துப்பாக்கிகள் கொடுத்து வீரப்பனாரை எப்படியும் சுட்டு கொண்டு விடுங்கள் என்று சொல்லுகிறார். விருந்துக்கு அழைத்தார்கள், சென்றார். வீரப்பனார் அவர்கள் அந்த விருந்திலே கலந்து கொண்டு உணவெடுக்கிறார். மான்கறி விருந்து பரிமாறப்படுகிறது. அந்த விருந்திலே கண்ணாடி துகள்கள் கலந்திருப்பதை அறிந்த வீரப்பனார் சாப்பிட்டு முடித்ததற்கு பிறகு வயிறு புடைகிறது. தன்னை பிடிப்பதற்காக பல்வேறு யுக்திகளை கையாளுகிற இந்த டிஎஃப்ஓ சீனிவாசனை நாம் இனிமேலும் விட்டால் எல்லா வேலையும் செய்து விடுவான் என்று கங்கணம் கட்டி கொண்டு காடுகளில் காத்து கொண்டிருக்கிறார். அப்படி ஒரு தருணம் வருகிற போதுதான் வீரப்பனார் அவர்கள் தனது தம்பி அர்ஜுனனிடத்திலே சொல்லிவிடுகிறார், டிஎஃப்ஓ சீனிவாசன் முன்னிலையில் நான் சரணடைகிறேன். டிஎஃப்ஓ சீனிவாசன் அவர்கள் வீரப்பனார் அவர்கள் வைத்திருந்த துப்பாக்கியால் பிரயோகம் செய்து டிஎஃப்ஓ சீனிவாசனை சுட்டுக் கொள்ளுகிறார். துடிதுடித்து தண்ணீருக்குள் விழுந்து விடுகிறார். கூட வீரப்பனாருடைய நெருங்கிய பங்காளிகளான கோபிநத்தம் பங்காளிகள் வீரப்பனார் குரல் கொடுக்க வேண்டும், பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். அதன்படியே வீரப்பனார் அவர்களும் ராஜகவுடாவுக்கு ஆதரவாக பிரச்சாரத்தை மேற்கொண்டார். ராஜகவுடா அவர்கள் கிட்டத்தட்ட 36,000 வாக்குகள் வித்தியாசத்தில் நாகப்பாவை தோற்கடிக்கிறார். இவ்வளவு பெரிய வெற்றியடைந்த ராஜகவுடா வீரப்பனார் அவர்களை சந்தித்து மலர் மாலை போட்டு வாழ்த்து தெரிவிக்கிறார். இந்த நிகழ்ச்சி நாகப்பாவுக்கு மிகப்பெரிய எரிச்சலை தருகிறது. எப்படியாவது இவனை தீர்த்து விட வேண்டும் என்று நாகப்பா கருதுகிறார். அந்த காலகட்டங்களில் டிஎஃப்ஓ சீனிவாசன் மைசூர் மாவட்டத்தினுடைய வனத்துறை அதிகாரியாக இருந்தபோது நாகப்பா அவர்கள் காமகரே என்கிற இடத்திற்கு வரவழைத்து டிஎஃப்ஓ சீனிவாசனிடம் துப்பாக்கிகள் கொடுத்து வீரப்பனாரை எப்படியும் சுட்டு கொண்டு விடுங்கள் என்று சொல்லுகிறார். அதன்படியே டிஎஃப்ஓ சீனிவாசன் அவர்கள் அந்த துப்பாக்கிகளை வாங்கி கொண்டு கோட்டையூர் பங்காளிகளாக விளங்கக்கூடிய தங்கவேலு மாதையனிடத்திலே கொடுக்கப்படுகிறது. தங்கவேலு மாதையனும் வனத்திற்குள் வேட்டையாடுகிற வல்லவர்கள். அதைவிட வல்லவராக வீரப்பனாரும் அந்த மேற்கு தொடர்ச்சி மலை காடுகளில், பொதுவாக செங்கப்பாடி காடுகளில் அவர் கோலோச்சி இருந்த காலகட்டம். இவ்வாறான ஒரு சூழலில்தான் வீரப்பனார் அவர்கள் வேட்டையாடும் தன்மையை பார்த்து பொறாமைப்பட்ட கோட்டையூர் பங்காளிகளான மாதையனும் தங்கவேலுவும் எப்படியாவது வீரப்பனாரை பழிதீர்த்து விட வேண்டும் என்று கங்கணம் கட்டுகிறார்கள். இந்த செய்தி வீரப்பனாருக்கு போகிறது. உடனடியாக வீரப்பனார் முடிவெடுக்கிறார், இவர்களை விட்டால் நமக்கு தொழிலுக்கே ஆபத்து என்று முடிவெடுத்த வீரப்பனார் தங்கவேலுவை மாதையும் கல்லட்டி என்கிற இடத்திலே வைத்து சுட்டு கொன்று விடுகிறார்கள். அவருடைய சகோதரர்கள் தனபாலு, முத்துக்குமார் போன்ற ஒரு 4-5 பங்காளிகள் இப்படி ஒரு நிகழ்ச்சியை செய்துவிட்டானே வீரப்பன், அவனை சும்மா விட்டுவிடக்கூடாது என்று கங்கணம் கட்டினார்கள். மீண்டும் டிஎஃப்ஓ சீனிவாசனை வந்து சந்திக்கிறார்கள். டிஎஃப்ஓ சீனிவாசன் அவர்கள் மீண்டும் காமகரைக்கு சென்று நாகப்பாவிடம் பல்வேறு ஆயுதங்களை வாங்கி கொடுக்கிறார். வீரப்பனாரை எப்படியும் கொன்று விடுங்கள் என்று உத்தரவு வருகிறது. உடனடியாக பங்காளிகள் களத்தில் இறங்குகிறார்கள், காடுகளில் அலைகிறார்கள். ஆக காடுகளில் இருவேறு குழுக்களாக பிரிக்கப்படுகிறது. இந்த இருவேறு குழுக்களும் வெவ்வேறு திசையில் காட்டு விலங்குகளை வேட்டையாடி விற்பனை செய்தாலும் மிகப்பெரிய வன்மத்தை உள்வாங்கி கொண்டுதான் 2 தரப்பினரும் காடுகளில் வலம் வருகிறார்கள். இவ்வாறான சூழலில்தான் இந்த தகவல் வீரப்பனாருக்கு வருகிறது. உடனடியாக டிஎஃப்ஓ சீனிவாசன் அந்த கட்ட பகுதியில்தான் செங்கப்பாடியில் அமைந்திருக்கிற மிகப்பெரிய திருத்தலமாக இருக்கக்கூடிய மாரியம்மன் திருத்தலத்தின் உள் சிலையை கொண்டு போய் ஆற்றில் வீச சொல்லுகிறார். காரணம், அந்த மாரியம்மன் கோயில் என்பது தலகர்த்தர்களாக 2 குடும்பங்களை சார்ந்தவர்கள் மட்டுமே இருந்தார்கள். அதில் ஒரு குடும்பம் வீரப்பனார் குடும்பம். ஆகையால் இந்த சிலையை பூசிப்பது வீரப்பனார் குடும்பம். ஆகையால் இந்த சிலை வைப்பது அருவருக்கத்தக்கது என்று கருதிய டிஎஃப்ஓ சீனிவாசன் அவர்கள் அந்த சிலையை எடுத்து கொண்டு போய் ஆற்றிலே வீச சொல்லுகிறார் அந்த கிராம மக்களிடம். அவர்களும் சிலையை தூக்கி கொண்டு போய் ஆற்றில் வீசாமல் அடர்ந்த புதருக்குள் மறைத்து வைத்து விடுகிறார்கள். டிஎஃப்ஓ சீனிவாசனிடம் வந்து சொல்லுகிறார்கள், ஆற்றில் தூக்கி போட்டு விட்டோம், ஒன்றும் இல்லை என்று சொல்லுகிறார்கள். பிறகு அந்த திருத்தலத்தை கட்டுவதற்காக டிஎஃப்ஓ சீனிவாசன் அவர்கள் செங்கப்பாடி கோபிநத்தம் கிராம மக்களிடம் பணம் வசூல் செய்யப்படுகிறார். அதோடு மட்டுமல்ல, தான் வாங்கிய சம்பளத்தையும் சிறிதள வேணும் அந்த கோயில் கட்டுவதற்கு நிதியாக போடுகிறார். இது எல்லாம் வீரப்பனாரை பிடிப்பதற்கான யுக்திகளை கையாண்டார். இது வீரப்பனாருக்கு நன்றாகவே தெரிந்திருந்தது. இந்த மாதிரி ஒரு காலச்சூழலில்தான் பங்காளிகள் வீரப்பனாரை பழிதீர்ப்பதற்காக இருந்த காலகட்டத்தில் பங்காளிகள் வீரப்பனார் கூட்டு பேச்சுவார்த்தை கிராம மக்களிடம் பேசப்பட்டது. உடனடியாக ஒரு திருத்தலத்தில் வைத்து அந்த பங்காளிகள் சமாதானமாக போகுமாறு
பேசப்பட்டது. அதற்கு முன்னால் கோட்டையூர் மாரியம்மன் திருத்தலம் தேர் திருவிழா நடக்கிறது. அந்த திருவிழாவில் வீரப்பனார் அவர்களை விருந்துக்கு அழைத்தார்கள். சென்றார். வீரப்பனார் அவர்கள் அந்த விருந்திலே கலந்து கொண்டு உணவெடுக்கிறார். மான்கறி விருந்து பரிமாறப்படுகிறது. அந்த விருந்திலே கண்ணாடி துகள்கள் கலந்திருப்பதை அறிந்த வீரப்பனார் சாப்பிட்டு முடித்ததற்கு பிறகு வயிறு குடைகிறது. உடனடியாக அங்கிருந்து இடம்பெயர்ந்து கோபிநத்தம் கிராமத்திற்கு வந்து கடைகளில் வாழைப்பழம் வாங்கி சாப்பிடுகிறார். வயிறு மிக மோசமான ஒரு சூழலுக்கு வருகிற போது தனது பாலிய நண்பரான டிபி பெருமாள் அவர்களிடம் வந்து சொல்லுகிறார். உடனே டிபி பெருமாள் ஒரு மாட்டு வண்டியை பூட்டி ஒகனேக்கல் வழியாக தருமபுரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லுகிறார். தருமபுரி மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்க முடியாது என்று கைவிரிக்கப்பட்டதற்கு பிறகு வேலூர் பொது அரசு மருத்துவமனைக்கு வீரப்பனார் இடமாற்றம் செய்கிறார். அங்கே வீரப்பனார் அவர்கள் காப்பாற்றப்படுகிறார்கள். இதுபோன்ற நிகழ்ச்சிகளுக்கு பிறகுதான் மீண்டும் அவர் சங்கப்பாடி கிராமத்திற்கு வருகிறார். எப்படியாவது பங்காளிகளை பழி தீர்த்து விட வேண்டும், இல்லையே தனது உயிருக்கு உலை வைத்து விடுவார்கள் என்று கருதிய வீரப்பனார் அவர்கள் அந்த 5 பேரிடம் தூது விடுகிறார். நான் சமாதானமாக போக இருக்கிறேன், நாம் அனைவரும் பங்காளிகள் ஒன்றாகி விடுவோம் என்று ஒரு மனதிற்குள் ஆழமான அழுத்தத்தை வைத்து கொண்டு பங்காளிகளிடம் சொல்லிவிடப்படுகிறது. பங்காளிகள் கோயிலில் கூடுகிறார்கள். கோயிலில் இருக்கிற பூசாரியிடம் வெற்றிலையில் சத்தியம் வாங்கப்படுகிறது. அந்த வெற்றிலையில் வீரப்பனாரும் சத்தியம் செய்கிறார். நான் நிச்சயமாக ஒன்றும் இவர்களை செய்ய மாட்டேன், நான் செய்தால் இந்த கடவுள் எனக்கு தண்டனை கொடுக்கட்டும் என்று சத்தியம் செய்துவிட்டு அதேபோல் பங்காளிகளும் அந்த பூசாரி காலில் விழுந்து சத்தியம் வாங்குகிறார்கள். பூசாரி காலில் விழுந்து சத்தியம் வாங்குகிற போது வீரப்பனாருடைய படை தளபதிகள் சுற்றி நின்றார்கள். அந்த படை தளபதிகள் வீரப்பனை தவிர மற்றவர்கள் அனைவரும் துப்பாக்கி பிரயோகம் செய்தார்கள். 5 பங்காளிகள் அங்கே வீழ்த்தப்படுகிறார்கள். ஒவ்வொரு துண்டுகளாக வெட்டி காவிரி ஆற்றின் தண்ணீரில் அந்த உடல்கள் மீன்களுக்கு இரையாக்கப்படுகிற நிகழ்ச்சி மிகப்பெரிய நிகழ்ச்சியாக நடந்தது. இதற்கு பின்னால் இருந்தவரும் இதே டிஎஃப்ஓ சீனிவாசன் தான். அதற்கு பிறகு பார்த்தோமேயானால் அந்த டிஎஃப்ஓ சீனிவாசன் மக்களிடத்திலே பணம் வசூல் செய்து மாரியாத்தா திருத்தலத்தை கட்டுவதற்கு முனைப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கிற காலகட்டத்தில் அவரின் தலைமையின் கீழ் இயங்கிய வனத்துறை அதிகாரிகள் வீரப்பனார் வளர்த்த 12 நாய்களை பலி கொண்டு விடுகிறார்கள். உயிரோடு தீ வைத்து 12 நாய்களையும் கொன்ன செய்தி வீரப்பனாருக்கு அடர்ந்த வனப்பகுதிக்குள் இருந்தவருக்கு தகவல் தெரிவிக்கப்படுகிறது. கோபம் அடைகிறார். தான் வீடும் கொளுத்தப்படுகிறது என்பதை உணர்ந்தார். தான் கட்டிய 1979களில் அழகாக மிடுக்காக மாதேஸ்வரன் மலை மலைமுகடுகளுக்கு கீழே அமைந்திருக்கிற அவருடைய தோட்டத்தில் பெருமாள் திருத்தலம் கட்டப்படுகிறது. அந்த பெருமாள் திருத்தலத்தில் குடமுழுக்கு விழாவை வீரப்பனார் அவர்கள் நடத்துகிறார்கள். அந்த பெருமாள் கோவிலில் யாருமே உடைக்க முடியாத மிகப்பெரிய உண்டியலை அந்த கோயிலுக்கு தானமாக வீரப்பனார் வைக்கிறார். அந்த உண்டியலில் பொன்னும் பொருளும் காசுகளும் நிறைய சேமிக்கப்படுகிறது. இதை அறிந்த டிஎஃப்ஓ சீனிவாசன் அந்த உண்டியலை எடுத்து உடைத்து அதற்குள் இருந்த பொருள்களையும் பொன்களையும் காசுகளையும் அள்ளிச் சென்றுதான் கோபிநத்தம் கோயில் கட்டுவதற்கு அந்த காசை பயன்படுத்துகிறார். இதுவும் ஒருபுறம் வீரப்பனார் அவர்களுக்கு மிகப்பெரிய கோபத்தை உருவாக்குகிறது. சிறுவயதில் தனது தங்கை மாரியம்மாள் கூட சோளத்தட்டை விரட்டுவதற்காக குருவி கிளிகள் பறந்து வந்து சோளத்தை மேய்கிறது என்று ஆதங்கப்பட்ட வீரப்பனார் தனது தங்கை மாரியம்மாளை வைத்துத்தான் பறையடித்து அந்த கிளிகளை விரட்டிய அந்த சிறுவயது அனுபவம் தங்கையின் மீது தீராத பாசமாக வளர்ந்து வந்தார். அந்த தங்கையை தனது சொந்த அத்தை மகனான அர்ஜுனன் அவர்களுக்கு ஒகனேக்கல் பக்கத்திலே இருக்கிற நாற்றாம்பாளையத்தில் திருமணம் செய்து கொடுக்கப்பட்டு அவர்களுக்கு 3 குழந்தைகள் பிறக்கிறது. அர்ஜுனன் வீரப்பனாருக்கு உதவி செய்ததாக பொய் வழக்கு புனைந்து டிஎஃப்ஓ சீனிவாசன் வீரப்பனாருடைய மைத்துனரும் மாரியம்மாளின் கணவருமான அர்ஜுனனை மைசூர் சிறையில் அடைக்கிற செய்தியும் வீரப்பனார் காதுகளுக்கு எட்டுகிறது. சிறைக்கு சென்ற கணவர் திரும்ப வரவில்லை. வறுமையில் வாடுகிறது மாரியாத்தாள் குடும்பம். உடனடியாக மாரியம்மா பிள்ளைகளை காப்பாற்றுவதற்கு காடு கழனிகளில் போய் உழைக்க தொடங்குகிறார். இதை அறிந்த டிஎஃப்ஓ சீனிவாசன் மாரியம்மாளை சொந்த ஊரான கோபிநத்தத்திற்கு கூட்டி வருகிறார். 3 பிள்ளைகளோடு அழைத்து வரப்பட்டு அங்கே தங்க வைக்கப்படுகிறார். டிஎஃப்ஓ சீனிவாசனுடைய மனைவி ஒரு மெடிக்கல் லேப் படித்த காரணத்தால் அவர்கள் மெடிக்கலை
நடத்த வேண்டும் என்று முடிவெடுக்கிறார்கள். ஏனென்றால் கோபிநத்தம் செங்கப்பாடி கிராமம் ஒரு மெடிக்கல் அல்லது ஒரு மருந்து வாங்க வேண்டுமென்றால் 40 கிலோமீட்டர் கடந்துதான் போய் வாங்கி வர வேண்டிய ஒரு சூழல் இருந்த காரணத்தால் அந்த ஊரில் டிஎஃப்ஓ சீனிவாசன் ஒரு மருந்தகத்தை தொடங்குகிறார். அந்த மருந்தகத்திலே மாரியம்மாளை வேலைக்கு அமர்த்துகிறார். இங்குதான் பிரச்சனை தொடங்குகிறது. மாரியம்மாளை அந்த மெடிக்கலில் அமர வைக்க வேண்டிய அவசியம் ஏன் டிஎஃப்ஓ சீனிவாசனுக்கு வந்தது? ஏன் டிஎஃப்ஓ சீனிவாசன் அர்ஜுனனை சிறைக்கு அனுப்பிவிட்டு மாரியம்மாளை அழைத்து வந்தார்? இப்படி பல்வேறு கேள்விகள் இருந்தாலும் கூட வீரப்பனாருடைய நெருங்கிய பங்காளிகளான கோபிநத்தம் பங்காளிகள் செய்தியை பரப்புகிறார்கள். டிஎஃப்ஓ சீனிவாசன் மாரியம்மாளை மறைமுகமாக கள்ளத்தனமாக வைத்து கொண்டிருக்கிறார் என்கிற செய்தி பரப்பப்படுகிறது. இந்த செய்தி வீரப்பனாருக்கும் எட்டுகிறது. தன்னை பிடிப்பதற்காக பல்வேறு யுக்திகளை கையாளுகிற இந்த டிஎஃப்ஓ சீனிவாசனை நாம் இனிமேலும் விட்டால் எல்லா வேலையும் செய்து விடுவான் என்று கங்கணம் கட்டி கொண்டு காடுகளில் காத்து கொண்டிருக்கிறார். அப்படி ஒரு தருணம் வருகிற போதுதான் வீரப்பனார் அவர்கள் தனது தம்பி அர்ஜுனனிடத்திலே சொல்லிவிடுகிறார். டிஎஃப்ஓ சீனிவாசன் முன்னிலையில் நான் சரணடைகிறேன், இறக்கியம் பள்ளம் என்று சொல்லக்கூடிய இறக்கேகல்லா என்கிற இடத்திற்கு வரவை நான் சரண்டராகிறேன் என்று சொல்லிவிட்டு காடுகளுக்குள் தங்குகிறார் வீரப்பனார் அவர்கள். அதோடு மட்டுமல்ல, தனது தாய் புற்றுநோயால் இறந்து போகிற செய்தி அறிந்த ஒரு வாரத்திற்கு பிறகு தனது தாயை கூட பார்க்க விடாமல் தடுத்தானே இந்த டிஎஃப்ஓ சீனிவாசன். ஆகையால் இவனை சும்மா விட்டு விட்டால் இனிமேலும் சிக்கல் நிறைய இருக்கிறது என்பதை எண்ணித்தான் இறக்கியம் பள்ளத்திற்கு வரவழைக்கிறார். உடனடியாக அர்ஜுனன் அவர்கள் கோபிநத்தத்தில் இருந்த டிஎஃப்ஓ சீனிவாசன் அவர்களிடத்திலே போய், எங்களது அண்ணன் உன்னிடத்திலே சரண்டராக ஆசைப்படுகிறான், உன்னை அழைத்து வரச் சொல்லுகிறார் என்று சொல்லப்படுகிறது. உடனடியாக டிஎஃப்ஓ சீனிவாசன் வீரப்பனாருடைய பாலிய நண்பனாக இருந்த டிபி பெருமாள் அவர்களிடமும் வீரப்பனாருடைய சொந்த சித்தப்பா கீரியான் அவர்களிடத்திலும் தகவல் பரிமாற்றம் செய்யப்படுகிறது. அன்று இரவு ஒரு கடிதத்தை எழுதுகிறார் டிஎஃப்ஓ சீனிவாசன். நான் காடுகளுக்குள் செல்லுகிறேன், வீரப்பனாரை சந்திக்க விரும்புகிறேன், சரண்டராக அவன் விரும்புகிறான், ஆகையால் நான் செல்லுகிறேன், எனக்கு ஏதாவது என் உயிருக்கு ஆபத்து ஏற்படுமேயானால் அதுக்கு முழு பொறுப்பும் நானே தான், வேறு யாரும் இல்லை என்று எழுதி கையெழுத்து போட்டுவிட்டு டேபிளிலே வைத்துவிட்டு டிஎஃப்ஓ சீனிவாசன் செல்லுகிறார். அப்பொழுது செங்கப்பாடி கோபிநத்தம் ஏரி மிகப்பெரிய ஏரி, அந்த ஏரியினுடைய தென்மேற்கு மூலையில் அமைந்திருக்கிற முனியப்பசாமி திருத்தலத்தில் போய் வழிபடுகிறார். நான் வீரப்பனாரை சந்திக்கப் போகிறேன், எனக்கு எதுவும் நடந்துவிடக்கூடாது என்று இறைவனிடத்திலே வேண்டிவிட்டுத்தான் இறக்கியம்பள்ளம் நோக்கி அவர் நடக்கிறார். கிட்டத்தட்ட கோபிநத்தத்தை சார்ந்த ஒரு 6 பேர் அழைத்து செல்லுகிறார்கள். நீண்ட தூர பயணம் 8 கிலோமீட்டர் நடந்ததற்கு பிறகு இறக்கியம்பள்ளத்தில் ஓடிக்கொண்டிருந்த தண்ணியில் தான் போட்டு கொண்டு வந்த ஷூ சகதியில் சிக்கி கொண்டதால் அந்த சகதிகளை கழுவுவதற்காக அந்த ஷூவை கலட்டி தண்ணீரை வைத்து கழுவி கொண்டிருக்கிற அந்த நேரத்தில்தான் டிஎஃப்ஓ சீனிவாசன் அவர்கள் வீரப்பனார் அவர்களால் அவர்கள் வைத்திருந்த துப்பாக்கியால் பிரயோகம் செய்து டிஎஃப்ஓ சீனிவாசனை சுட்டு கொள்ளுகிறார். துடிதுடித்து தண்ணீருக்குள் விழுந்து விடுகிறார். கூட வந்த அந்த அறுவரும் கோபிநத்தத்தை சார்ந்தவர்கள். அதிலே வீரப்பனாருடைய பாலிய நண்பரான டிபி பெருமாள் தனக்கு துரோகம் செய்து விட்டான், ஆகையால் டிபியையும் கொன்று விடுங்கள் என்று வீரப்பனார் உத்தரவிடுகிறார். உடனடியாக உத்தரவுக்கு கூட்டாளிகள் துப்பாக்கிகளை பிரயோகம் செய்கிறார்கள். மயிரிலையில் தப்பித்த டிபி பெருமாள் அங்கிருந்து ஓடி காடு கழனிகளை கடந்து கோபிநத்தம் வந்து தகவலை மக்களிடத்திலே சொல்லுகிறார். டிஎஃப்ஓ சீனிவாசனை வீரப்பன் சுட்டு கொன்று விட்டான் என்று செய்தி பரவும் பொழுது அந்த கிராமமே சோகத்தில் மூழ்கிறது. இதுவரை நாம் பார்த்தோமேயானால் பல்வேறு துரோகங்களை வீரப்பனாருக்கு செய்தார் டிஎஃப்ஓ சீனிவாசன் என்பதில் இதை நாம் சொல்லவில்லை, வீரப்பனாரே பட்டியலிடுகிறார். வீரப்பனாருடைய தம்பி அர்ஜுனன் அவர்களை மைசூர் சிறையிலிருந்து எடுத்துக்கொண்டு வருகிற வழியில் மாதேஸ்வரம் மலைமுகடுகளில் வைத்து அவருடைய உயிர்நிலையை பிடித்து இழுத்து சைரடு என்கிற நச்சு குப்பியை வாய்க்குள் திணித்து கொன்றதாகத்தான் செய்தி இருக்கிறது. ஆனால் காவல்துறை முடித்து வைத்து விட்டது. இந்த விடயத்தில் காவல்துறையை இன்னொரு குற்றச்சாட்டு வைக்கலாம். இதுவரை என்கவுண்டர் என்று சொல்லப்பட்டவர்களும் அல்லது தற்கொலை செய்து கொண்டவர்களும் இதுவரை எந்த உடல்களையும் உற்ற உறவினர்களிடம் கொடுக்கப்படவில்லை. சட்டத்திற்கு புறம்பாக கர்நாடக காவல்துறை செயல்பட்டிருக்கிறது என்பதை இதன் மூலம் நாம் அறிவோம்.
ஆக வீரப்பனார் அவர்கள் இந்த யுத்த களத்தில் நடத்திய அந்த யுத்தத்தில் சுட்டுக் கொல்லப்பட்ட டிஎப்ஓ சீனிவாசனை சுட்டுக் கொன்றதோடு மட்டுமல்ல, உடனடியாக அவரை கரைக்கு இழுத்து போட்டு தலையை வெட்டினார்கள். வெட்டிய தலையை கையில் வைத்திருந்த சீமண்ணை என்று சொல்லக்கூடிய மண்ணெண்ணெயை ஊற்றி கொளுத்துகிறார்கள். முடிகள் பொசுக்கப்படுகிறது. டிஎப்ஓ சீனிவாசனின் தலையை அங்கே இருக்கிற பெண்களிடம் கொடுத்து கால்பந்து விளையாட வைக்கப்படுகிறார். கால்பந்து விளையாடுகிறார்கள். ஆத்திரம் தீரவில்லை. மீண்டும் அந்த தலையை எடுத்து கொண்டு போய் பெரியதண்டா என்கிற மிகப்பெரிய ஒரு சிற்றூர், அந்த சிற்றூருக்கு உள்ளே நாம் ஒரு 7-8 கல் தொலைவுகள் நடந்து சென்றோமேயானால் ஒச்சரப்பன் திருக்கோவில் பாலாற்று படுக்கைகளுக்கு கீழ் கம்பீரமாக ஒரு திருத்தலம் அமைந்திருக்கிறது. அங்கே இருக்கிற சூலாயுதத்தில் அந்த டிஎப்ஓ சீனிவாசன் தலையை குத்தி வைக்கிறார். ஒச்சரப்பா, நான் செய்தது சரியென நீ நம்பினால் என்னை காப்பாற்று, இல்லையேல் எனக்கு தண்டனை கொடு என்று சத்தியம் செய்துவிட்டு அங்கிருந்து கிளம்புகிறார். பிறகு அது 6-7 மாதங்களுக்கு பிறகு அந்த மண்டை ஓடு காற்று பண்டிகளால் எடுத்து செல்லப்பட்டு சூறையாடப்பட்டிருக்கிறது. எலும்புக்கூடு மட்டுமே கிடைத்ததாக காவல்துறை வட்டாரங்கள் பிறகு அறிவித்தது. அதேபோல் அந்த ஒச்சரப்பன் திருத்தலத்தில் உடனடியாக வீரப்பனார் அவர்கள், நான் செய்தது சரிதான் என்று சாமி உத்தரவிட்டது, ஆகையால் அந்த சாமிக்கு நான் காணிக்கையாக ஒரு வெண்கல மணியை நான் காணிக்கையாக தருகிறேன் என்று சொன்ன வீரப்பனார் அவர்கள் 5 கிலோ பெருமானமுள்ள வெண்கல மணியை உபயம் வீரப்பன் என்று எழுதப்பட்டு அந்த ஒச்சரப்பன் திருத்தலத்தில் இருக்கிற ஒரு மரத்தில் கட்டி தொங்கவிடப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் அது சாட்சியாக இருக்கிறது. இடையில் அதிரடிப்படை என்று சொல்லக்கூடிய அட்டூழிய படையினர் அந்த மணியை அவுத்து கொண்டு சென்று போய் விற்பதற்கு தயாராகி கொண்டிருந்த நேரத்தில் அந்த சாமி குத்தம் ஏதோ செய்துவிட்டது என்று உணர்ந்த காவல்துறை வட்டாரம் உடனடியாக அந்த மணியை மீண்டும் அந்த கோவில் வளாகத்தில் கட்டியிருந்த இடத்திலேயே திருப்பி கொண்டு வந்து கட்டியிருக்கிறார்கள். ஆனால் அதில் ஒரு சிறிய மாற்றம். உபயம் வீரப்பன் என்று எழுதப்பட்டிருந்தது முன்னால் திருடன் என்கிற ஒரு பெயரை காவல்துறை பதித்து வைத்திருக்கிறது. வெக்கத்திலும் வெக்கமாக இருக்கிறது. கேவலமான ஒரு சூழலை அன்றைக்கு இருந்த அதிரடிப்படை என்கிற அட்டூழியப்படை செய்ததை மறக்க முடியாது. ஆகையால் டிஎப்ஓ சீனிவாசன் செய்த கொடுமைகள், சித்திரவதைகள் வீரப்பனாரை சொல்ல முடியாத தாங்கனா துயரங்களை கொடுத்த காரணத்தால் தான் ஒரு வதம் நிகழ்ச்சி நடத்தியதற்கு பிறகும் அவருடைய தலையை அறுத்து கொண்டு போய் சுட்டு பொசுக்கி கால்பந்து விளையாடி ஒரு கோயில் சூலாயுதத்தில் வைக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கிறது. இதுதான் டிஎப்ஓ சீனிவாசன் செய்த துரோகமும் வீரப்பனார் அவர்கள் நடத்திய யுத்தமும் ஆகும்.